ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. தொடரும் மோதல் டூ காதல் எபிசோட் நம்பர் 23. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு எபிசோடு தான். ஹீரோயினையும் ஹீரோ வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹீரோயினுக்கு சில பொருட்கள் எட்டாது. இரு நான் எடுத்து தரேன். ஆ என்னால் தானே. மருந்து எங்கே இருக்குது? நோ ப்ராப்ளம். எங்கே இருக்குன்னு கேட்டேன். கபோர்டில் இருக்குது. சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்த கபோர்டில் தான் இருக்கா? இது என்னது? இது ஜியான் சார்ட்ட நான் கொடுத்ததில்ல. அவங்க அம்மா கொடுத்த கிஃப்டா? என்ன இன்னும் கிடைக்கலையா? கிடைச்சிச்சு, இதோ வந்துட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சின்ன காயெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு என்னோட அம்மா. சின்ன நானே மருந்து போட்டுக்கிறேனே. ம் சரி. கபோர்டில் பெயிண்டிங் பார்த்தனே. அதுவா? ஜியாங் கொடுத்தாரு. உங்கள் அம்மா ஒரு பெயிண்டரா? உன் ஃபோட்டோவை எங்கே வரைஞ்சாங்க? அது கற்பனையாக வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான், என் வீட்டு மொட்டை மாடியில். அதை பற்றி இப்போ எதுக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நீ இப்படி ஃபாரின்லேருந்து திடீர்னு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திடீர்னு அவன் முன்னாடி போய் நின்றுடாது. நான் ஒரு டைம் பார்த்து சொல்கிறேன். ஃப்ளாட்டில் இருக்கிறது யார்? கொஞ்சம் கதவை தரங்க. யார்? நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ப்பா. ஏதோ கருகிற ஸ்மெல் அடிச்சுது, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். சமைச்சிங்களா? எங்க கப்பலாக இருக்கீங்க? எதுக்கு பிள்ளைங்களா உங்களுக்கு இந்த வேலை? ஆர்டர் போட்டு சாப்பிட வேண்டியதானே? என்னது? என்னோட பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? அவள் யார்? நல்லா இருப்பாளா? அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? நம்ம அளவுக்கு இருக்குமா? இங்கே பாரு, அது அவனோட பர்சனல். நம்ம ரொம்ப தலையிட முடியாது, புரிஞ்சுக்கோ. என்னோட பையனோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா? கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? ஐயோ, நாங்கள் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. உங்களை நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணலாம்னு நினச்சேன். இல்லையா? எனக்கு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும். ஹாய் ஆண்டி. ஐயோ, நம்மளை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினச்சிட்டாங்கல்ல. சரி, ஃபோட்டோ வச்சு சென்ட் பண்ணு. அனுப்புகிறேன். எது பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு பண்ணி தோல. ஐயோ, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது? ஃபை இவனா? என்ன என்கிட்ட வந்து மறைக்கிற? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? ஓ, முகரக்கட்டையை பார்த்தா அப்படி தெரியலையே. ஃபையா? பாத்தியா? பார்த்துட்டேன். வாவ், ஆக்டிங் கிளாஸா? இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்டிங் மாஸ்டர். இவர்கிட்ட லேர்ன் பண்ணி தான் இப்போ எல்லாம் ஸ்டாராக இருக்காங்க. ஏன் ஜாயின் பண்ணிடு. அதுக்கெல்லாம் காசு வேணும்ப்பா. அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்? உனக்கு காசு தானே பிரச்சனை. நான் ஏற்பாடு பண்ணுற ஃபை. நீ அவருக்கு இமெயில் அனுப்பு. அவர் அக்செப்ட் பண்ணுவார்ல. போடா. நம்பு ஃபை. பார்க்க ரிச்சாக இருக்கு, ஒன்றுமே வாங்காமல் சுற்றிட்டு இருக்கு. மேடம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நானே பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் பொழையா? என்ன அங்கே குறுகுறுன்னு பார்க்குது? மேடம், எனக்கு ஷிஃப்ட் முடியுது. உங்களுக்காக அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா, ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஃபேமிலி வந்திருக்கிறது கஸ்டமர் மாதிரி தெரியல. நம்ம கடையை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்த லேடி மாதிரி தெரியுது. நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சிஸ்டர், வாட் யூ லைக்? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். நீதானா? ஆன்டின்னு கூப்பிடுமா. பேஸ்கெட் எடுத்துட்டு என் கூடயே வா. ஓகே. ஃபேமிலி அந்த லேடிட்டேருந்து கடவுள் தான் காப்பாற்றணும். உன் பேர் என்னம்மா? நீ எந்த ஊர்லேருந்து வர? என் ஊர் பக்கத்தில் இருக்கு. நீ படிக்க வந்திருக்கியா? என்ன படிக்கிற? நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். பார்ட் டைம் ஜாபாக இங்கே வேலை பார்க்குறேன் ஆன்ட்டி. ஓ, நீ ஃப்யூச்சரில் இங்கே தங்கிடுவியா இல்லை வீட்டுக்கு போயிடுவியா? என்ன ஃப்யூச்சர் பிளான்? ஐயோ ஆன்ட்டி, நான் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். ஸோ நோ பிளான். என்னது? ஃப்யூச்சரை பற்றி பிளானே இல்லையா? என்னம்மா சொல்கிற? நம்ம கரியர் ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சரை நம்ம பிளான் பண்ணணும், புரிஞ்சுதா? ஃபேமிலி, என்னோட பையன் என்னை பார்க்கக்கூடாதே. ஹாய், நீ எதுக்கு இங்கே வந்த? நம்ம கிளம்பிட வேண்டியதான். உன்னோட ஹேர் பின்னை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், அதை கொடுக்கவா வந்தேன்? இல்லை, அதே சக்கரம் உடனே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு வேலை இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் அப்புறமேட்டு உன்னை சந்திக்கிறேன். எங்கே போயிட்டாங்க? ஆன்ட்டி, யாரை தேடிட்டுருக்க? ஒரு ஆன்ட்டி கொஷின் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள காணோம். ஆன்ட்டி, நான் தான் சொன்னல என்னை கேட்காம எதுவும் செய்யாதுன்னு. உன்னை யார் அவளை போய் சந்திக்க சொன்னது? நான் சொல்கிறத செய்யவே மாட்டியா? அப்பத்துலேருந்து நீ இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. நான் அவன்கிட்ட இன்னி நாள் வரைக்கும் சொல்லலை நம்ம ஏன் பிரிஞ்சோன்றது. அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் நினச்சிட்ருக்கான். ஸோ நீயும் சொல்லிடாத. அவன் ஒன்று ரொம்ப நேசிக்கிறான். இதெல்லாம் என்னால் தானே. எப்படியாச்சும் இவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி சக்ஸஸ் ஆகி கிளாஸில் சேர்ந்துடணும். என்னன்னு டைப் பண்ணுறது? எனக்கு எதுவுமே வரமாட்டேனது கடவுளே. அந்த வெள்ளை நாய் எங்கே தான் போனானோ? டாக்டர், உள்ளே வரலாமா? என்னப்பா இது கெட்டப்பு? இதெல்லாம் தேவையில்ல. சாரி டாக்டர், நீ பெரிய விஷயம் பண்ணுறப்பா. கங்க்ராச்சுலேஷன். நீ ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? தேங்க்யூ டாக்டர். ஷீஷோ கிட்ட பேசினா ஏகப்பட்ட கதை வச்சுருப்பான். அதை வச்சு இவர்கிட்ட அடித்து விட்டு நம்ம கிளாஸ் சேர்ந்துட வேண்டியதான். ஆத்தே, இவளா இப்போ போய் ஃபோன் பண்ணுறா? அட்டன் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணிடுவோம். ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணுறியா? இரு, வீடியோ காலில் வரேன். ஐயோ, இப்போ வேறு வழி இல்லையா? ஹாய் ஃபை, எங்கே இருக்க? ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேற?
ரூமில் தான். ரூமில் எனக்கும் தெரியுது. ஆனால் ஏன் நர்வஸாக இருக்க? அது நீ எதா தப்பு பண்ணுறியா? உள்ளே வாங்க சார். ஆ, என்னடா பண்ணுற? அசிங்க பிடிச்சவனே, இந்த மாதிரி செய்ய உனக்கு எப்படிடா மனசு? இல்லை ஃபை, நான் சொல்கிறது முதல்ல ஃபோனை வை. ஆனால் வேணும்ல ஃபை, நீ கிளாஸில் சேர்ற, அதனால தான் ஸ்பெர்மை டொனேட் பண்ணேன். தப்பா? இந்த ஐடியாவெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண துணிச்சல் வேணும். பரவாயில்ல, நீ மாஸ்டர் கிட்ட என்ன கதையை சொல்லி சேர்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னோட ஸ்பெர்ம் டொனேஷன் கதையை சொல்லி சேர்ந்துட வேண்டிதான். ஐடியா ஃபை, வா டைப் பண்ணலாம். ஏய் இருடா, எங்கே போகிற? அவ்வளோ அவசரம்லாம் கிடையாது. நம்ம முதல்ல சாப்பிட்டு போகலாம். ஆனால் இது இம்பார்ட்டன்ட் ஃபை. உனக்கு இப்போ நியூட்ரிஷன் வேணும், வா. ஐயோ ஃபை, நான் நல்லா இருக்கேன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. ஆன்ட்டி, இங்கே என்ன பண்ணுறீங்க? நேற்று ஏன் சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டீங்க? நான் தேடிட்டே இருந்தேன். இங்கே யாரை தேடி வந்திருக்கீங்க? இந்த கேம்பஸ் கொஞ்சம் பெருசு, நீங்கள் சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுடுறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஹாய், என் ஆள் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். உங்களை கூப்பிட்டு போக சொல்கிறேன், இதோ வந்துட்டுருக்காரு. லியோன், மா நீங்களா? இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வளர்ந்துட்டனே, ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆகிட்டனே. அம்மா. அம்மாவா? லவ் யூ ஸோ மச். நீங்கள் திரும்பவும் வந்துட்டீங்களா? ஆமாம், வந்துட்டேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கண்ணா. ஐயா, ஒரு வழியாக எனக்கு மாமியார் கிடச்சிட்டாங்க. வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நேற்று நான் சீக்ரெட்டாக பார்த்தேன் தெரியுமா? அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா. நோ, நான் தப்பாக சொல்லலை. அவன்றது ஹியூமன் நேச்சர், தப்பு இல்லை. அவள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைம்மா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சாரி சார், அவங்க வச்சுருக்க கடத்துக்கு என்னால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. நீங்கள் சொல்கிறீங்களேன்றதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ அவ்வளோ சீக்கிரம் ஃபாரின்லேருந்து வர மாட்டியே, திடீர்னு வந்திருக்க. என்ன விஷயமா வந்திருக்க? உண்மைதான், ஒரு ரீசன் இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் பீட்டர்ன்றவன்ட்ட பெரிய கடை வாங்கிட்டாரு. வேறு வழியே இல்லாமல் நான் எல்லாத்தையும் விற்றுட்டேன். சொல்லப்போனால் நான் ஒரு பிச்சைக்காரி. அதுவும் இல்லாமல் என் பையனுக்கு சின்ன வயசுல ஒரு பெயிண்டிங் கொடுத்தல. அந்த பெயிண்டிங்கை அப்போவே ஒருத்தர் கேட்டார். அவன் முன்னாடி பெயிண்டிங்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி தொலைக்காத. பல வருஷம் கழித்து சமைக்கிறேன். இதில் ஏதாவது குறை இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் உன்னோட ஃபேவரட் ஃபுட். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஏன் ஒரே உப்பு? இதை நீ சாப்பிடாத. வெளியில் போய் சாப்பிடலாமா? எனக்காக நீங்கள் சமைச்சிருக்கீங்க. சின்ன வயசில் நீங்கள் பெயிண்டிங்கில் பிஸியாக இருக்கும் போது அப்பா தான் சமைச்சு கொடுப்பாரு. சாரி லியோன். பரவாயில்ல விடுங்க. முடிஞ்சு போனதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கடத்தை எப்போ கொடுக்க போகிற? ஏதாவது பிஸியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஹே, என்னையா உங்கள் அம்மாவை பார்த்தியா? என்னை மறந்துட்டியா? அதெல்லாம் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கோன்னு இப்படி பார்க்கறதுக்கு தேஜஸ் முகத்தில் அப்படி தெரியுது. உண்மையாவா? ஆமாம், கண்ணாடி பார்க்கலையா என்ன? என் அம்மா எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க கையை பிடிச்சி நடக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்போதான் வளர்ந்துட்டிய. உங்கள் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணால் நான் தான் என்ன பண்ண போறனோ தெரியல. நீ ஒன்று நம்பு, நீ ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவ. எனக்கும் என் அப்பா அம்மா ஞாபகம் வருது. நான் தான் இருக்கேன்ல. ஃபேக்ட். பீட்டர், நான் சொல்கிறது கேளு. என் பையன்கிட்ட இருந்து அந்த பெயிண்டிங் வாங்கி உன் கடத்தை கண்டிப்பாக நான் அடைச்சிருவேன். நான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறதே. அப்படின்னா எனக்காக நீங்கள் வரலையாம்மா? பெயிண்டிங்காகவா? லியோன், நீ உண்மையை சொல்லுங்கம்மா. இப்பயும் உங்கள் பர்பஸ்க்காக தான் வந்திருக்கீங்களா? இல்லைப்பா, அது முதல்ல என்ன தொடாதீங்க. நான் ஒரு முட்டாள். நீங்கள் எனக்காக வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் பாரு. என்ன பண்ணுறீங்க சார்? அம்மா கூட ஒன்றா இருக்கீங்களா? ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேன்ற? கிளாஸ் முடிஞ்சுது. ஸ்விட்ச் ஆஃபா? சுனி, லியோன் கிளாஸ்க்கு வந்தானா? இல்லை. தேங்க்யூ. பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயோ அங்கிள், நீங்களா? இங்கேங்க? ஃபேங், எங்கள் அம்மா பட்ட கடனை அவனுக்கு கொடுத்த பெயிண்டிங்கை வச்சு தான் அடைக்கலான்னு இங்கே வந்திருக்கா. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை நாம தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள், நான் அவனை கண்டுபிடிக்கிறேன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க வழக்கமாக எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் போய் சுற்றி பார்ப்பாங்க. ஆன், எங்கே போயிட்டான்? எங்கேயுமே காணாமே. எங்கே போயிருப்பா? பெயிண்டிங், இதை நான் எப்படி மறந்தேன்? இந்த பெயிண்டிங்கை டெரஸில் தான் என்னோட அம்மா வரைஞ்சாங்க. டெரஸ்க்கு போய் பார்ப்போம். எங்கே தான் இருக்கான்? ஏன் இவ்வளோ குடிச்சு தொலைச்ச? எனக்கு வேறு டைம் ஆச்சு. ஃபேமிலி போகாத ப்ளீஸ். நீ என்னை தூக்கிட்டு வந்த, பின்ன ஏஞ்சலை தூக்கிட்டு வந்துச்சு. ஒன்னால் நேற்றுக்கு நான் மாரத்தானா ஓடி இருக்கேன். சரி, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். நேற்று ஏன் என்னோடய ஃபோன் கால் எடுக்கல? நேற்று நான் ரொம்ப டென்ஷனாக ஆகிட்டேன். இங்கே பார்,
என்ன டென்ஷனாக இருந்தாலும் சரி, நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன். நீ என்னோட ஃபோனுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் ஃப்யூச்சரில். சரி, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். உங்கள் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ மோசம் கிடையாது. உங்கள் அம்மா விரும்புறது நம்ம கொடுத்துடலாமே. ம் ம் உடனே அவங்க அம்மா ஃபாரின் கிளம்பிடுவாங்க. மா, ஐயோ நீ திரும்ப வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன இருந்தாலும் நீங்கள் என் அம்மா இல்லையா? அது மாறிடுமா என்ன? இந்தாங்க. இல்லைப்பா, எனக்கு இது வேண்டாம். இது நான் நினச்சி நீங்கள் கற்பனையில் வரைஞ்ச படம். ஒரிஜினலாக நான் இருக்கேன். இந்த கற்பனை எனக்கு வேணாம். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இது உங்ககிட்ட தான் இருக்கணும். போகும்போதாச்சும் ஒரு உண்மையை சொல்கிறேன். உங்கள் அப்பா என்ன டிவைஸ் பண்ணல. நான் தான் என் அப்ரோட் கனவுக்காக உங்கள் அப்பாவை டிவைஸ் பண்ணேன். அவர் ரொம்ப நல்லவர். இதை உங்கள் அப்பா தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னார். சின்ன குழந்தைலையே இந்த விஷயத்த இப்போவாச்சும் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோ. கிராஜுவேஷன் முடிஞ்சோடனே எனக்கு இன்விடேஷன் அனுப்பு. நான் வரேன் அப்படின்னு சொல்லி சோகமாக கிளம்பிடுவாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? ஆ, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. சி, விளையாடாத. உண்மையாக தான் சொல்கிறேன். ஷோ, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அப்பா உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கும்போது ஆட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணதில்ல சேனலில். நான் பே பண்ணவா? வேண்டாண்டா. இல்லை, நான் பே பண்ணிடுறேன். என் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இப்படியா எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணுறது? இந்தா, நல்லா இருக்கா? அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்